Good morning to all. Welcome to my channel. முதல்ல குட் மார்னிங், வெரி நற்காலை வணக்கம். தென் அகெயின் நம்ம இன்றைக்கி குக்கரில் பண்ணுற ஒரு பொங்கல் தான் பார்க்க போகிறோம். ஃபாஸ்ட் வேர்ல்டு, எல்லாமே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்கு. ஊருக்கு போக முடியாதவங்க, பேச்சுலர்ஸ் இருப்பாங்க, தென் புதிய கப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ அது அவங்களுக்கொசரம் நம்ம எப்படி குக்கரில் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். தென் இந்த பொங்கல் 2024 இருக்கிற பொங்கல் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நல்ல ஒரு பொங்கலாக இருக்கட்டும், நமக்கு கேர்ஃபுல்லாக இருங்க. அதனால் முதல்ல இப்போ நம்ம என்ன எடுத்துருக்கோங்கிட்ட ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இந்த ஒரு டம்ளர் அரிசி நான் ஒரு டம்ளர் அரிசியில் அப்படியே சக்கரை பொங்கல் மட்டும் பண்ண போகிறதில்ல, நான் சேர்த்து வெண்பொங்கலுக்கும் சேர்த்து தான் அதில் அரிசி வச்சுருக்கேன். சரியா? இப்போ இது முதல்ல அரிசி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிறீங்களோ, நீங்கள் எந்த வெசலில் எடுத்துக்கிறீங்களோ ஒன்றுக்கு அரைங்கிற பேஸில் நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பாசிப்பருப்பு கொஞ்சம் கூட குறைய கம்மியாக கூட எடுத்துக்கலாம், அது அவங்கவுங்க விருப்பம். இப்போ இது நல்லா அலம்பி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த பாசிப்பருப்பை எல்லாமே ட்ரை ஃப்ரை பண்ணிடுதுங்க. இன்றைக்கி நம்ம பண்ணும்போது அந்த பாசிப்பருப்பை நீங்கள் அப்படியே போட்டாலும் தப்பில்லை, ஆனால் நான் பண்ணுற மெத்தடில் நான் ஒரு ஜஸ்ட் வந்து ட்ரை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே பண்ணி வச்சனால தான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்ம இது நல்லா அலம்பி எடுத்தாச்சு. அப்போ நம்ம ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் இது எடுத்துருக்கோம், என்ன எடுத்துருக்கோம். அப்போ 1.5 டம்ளர் டோட்டல் ஆயாச்சு. இப்போ 1க்கு 3ங்கிற பேஸில் தண்ணி விட்டுக்கலாம். இல்லை நீங்கள் உங்கள் குக்கர் அவ்வளோ பிடிக்காது அப்படியெல்லாம் இருந்ததுன்னா ஒரு 2.5 டம்ளர் தண்ணி விட்டு வேக வச்சு நம்ம எடுத்த பின்ன நமக்கு அப்போ பார்த்துட்டு அந்த குழவு தன்மைக்கு தகுந்த போல் தண்ணி விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை இதில் இப்போ உப்பும் போடலை ஒன்றும் போடலை, பிகாஸ் நம்ம உப்பு போட முடியும், சக்கரை பொங்கலுக்கு எடுக்கணும். அதனால நான் இதை அப்படியே வைக்க போகிறேன். வச்சு வேக வச்ச பின்ன காமிச்சு தரேன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க, வெல்லம் கரைய வச்சுருக்கேங்க. பாக தேவையில்லை, கல் இருக்கும் கண்டிப்பாக எல்லா வெள்ளத்துலேயும். அதுவும் இப்போ ப்ரெசன்ட் வேர்ல்டில் ஷுவராக கல் இருக்கும், சில பிராண்டட் ஐட்டத்தில் மட்டும்தான் இருக்காது. ஸோ கல்லை நம்ம அதை கரைய வச்சுருக்கோம். இது சக்கரை பொங்கலுக்கு கல் கரைஞ்சி வரட்டும். சரிங்களா? நெய் விட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் வறுத்து வச்சுட்டாச்சுன்னா கிஸ்மிஸும் கேஷ்யூ நட்டும் நம்ம ரெண்டுக்குமாவே வறுத்து வச்சோம், அதோட வறுத்து வச்சுட்டாச்சு. இப்போ நெய் மீதி இருக்கிற நெய் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ பொங்கலுக்கு நான் சொன்னேன் இல்லையா, சக்கரை பொங்கலுக்கும் வெண்பொங்கலுக்கும் நான் ஒன்றா தான் வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ அது வந்து கொஞ்சம் ஒரு குவான்டிட்டி எடுத்துட்டு எவ்வளோ நான் வெள்ளை கரைச்சல் எடுத்துகிட்டு இருக்கேனோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அரிசியும் பருப்பையும் நான் எடுத்து இதில் போட்டுண்டாச்சு. இந்த மாதிரி ஒரு வெசல் வச்சுங்க, வாய் அகட்டமாக இருக்கிறவங்களுக்கு. காரணம் அது அந்த ஒரு ஆவி வரும், அது அந்த வர அந்த சூடு தாங்க முடியலன்னா ப்ராக்டிஸ் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை, அல்லாதவங்க இதில் கொஞ்சம் வாய் அகட்டமாக இருக்கிற பாயை எடுத்துங்க, நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளை கரைச்சலை விட்டுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தை நம்ம அதில் விட்டாச்சு. அப்போ இது இப்போ இந்த தண்ணி நம்ம முதல்லே சொல்லிவிட்டேன் ஏன் நம்ம வெல்லம் கரைசல் பண்ணிக்கிறோங்கிறது. இப்போ இந்த அரிசியும் பருப்பு, வெந்திருக்கிற அரிசியும் பருப்பும் இந்த நம்ம அதில் கொஞ்சம் வெந்து வரட்டும், ரெண்டுமா மிக்ஸ் ஆகட்டும். தென் நமக்கு அடுத்து என்ன ஆட் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்களா, மீதி இருக்கிற எவ்வளோ குவான்டிட்டி நமக்கு தேவையோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த இதில் வச்சு, அது நமக்கு தண்ணி பத்தலை நான் சொன்ன மாதிரி 2 விசில் வச்சு நம்ம எடுத்தாச்சுனாலே உங்களுக்கு அது வெந்திருக்கும். குழைய தன்மையாக இருக்க அரிசி தானே நம்ம பொங்கலுக்கு எடுத்துருப்போம். அப்போ ஸோ எடுக்கிறனால நம்ம அதை பாருங்கள், என்ன தேவையோ வெண்பொங்கலுக்கு என்ன தேவையோ அதை எடுத்து அதில் அதுக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை நல்லா தண்ணி, நீங்கள் சுடு தண்ணி விட்டாலும் சரி பச்சை தண்ணி விட்டாலும், சுடு தண்ணி விட்டினா கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும், பச்சை தண்ணி விட்டுனீங்கன்னா பரவாயில்ல. அது கொதி வர நம்ம வெயிட் பண்ணணும். இப்படி எடுத்துனா வெண்பொங்கலும் இப்படி குழஞ்சி வந்துடும். நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் உங்களுக்கு கோவிலெல்லாம் பண்ணுற நைவேத்தியம் மாதிரி அது அப்படியே குழஞ்சி வந்துடும். ஆனால் அரிசி மட்டும் குழையிற அரிசியாக நம்ம பார்த்து வாங்கிக்கணும், ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிற அரிசி வேண்டாம். சரியா? இப்போ பார்த்தீங்களா, அதை பாருங்கள் இப்படி குழஞ்சி அப்புறம் வந்துடும் உங்களுக்கு. இப்போ இது வரட்டும், இதுக்கு என்னெல்லாம் தாளிப்பு போடலாங்கிறத பார்த்துக்கலாம். சரியா? அதே மாதிரி சைமல்டேனியஸாக இது நம்ம சக்கரை பொங்கலோடது இது ஆயின்னு இருக்குது, அதாவது ஆய முடியலை. அப்படியே அந்த இதில் அந்த சக்கரை பாவில் கடந்து அது இப்படி ஸ்மாஷாக சேர்ந்து வரணும். சரிங்களா? நம்மளோட பொங்கல் வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்கள், அதானது குழைய இருக்குது. இப்போ நம்ம ஸ்டீல் வெசலில் இது வச்சுருக்கோம் இல்லையா, குக்கரில் தானே வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு ஏற்கனவே இதில் மிளகு ஜீரமெல்லாம் நான் போட்டாச்சு. ஸோ இதில் இப்போ நம்ம நெய் விட போகிறோம். பொங்கலுக்கு நெய் விடும்போது கொஞ்சம் கண்ணை மூடினே விட்டுடலாம், பிகாஸ் வருஷத்தில் ஒரு நாள் நல்லா பண்ணணும்.
இப்போ கொஞ்சம் நல்லாவே பொங்கலுக்கு நெய் விடலாம். இல்லை நெய் விடுறதுக்கு இல்லை டயட் மெயின்டைன் பண்ணுறோன்னு சொன்னாங்க அவங்க தாட்ஸ் மாதிரி அதை நெய் விட்டுக்குங்க. இப்போ இந்த நெய்யை விட்டு ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற கேஷ்யூ நட்டும் கிஸ்மிஸு நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கேன். அதாவது சக்கரை பொங்கலுக்கும் வெண்பொங்கலுக்கும் வறுத்து வச்சுருக்கேன். அதை அதில் போட்டு நல்லா ஒரு குக்கரோட மூடியாலேயே போட்டு இதை டைட்டாக மூடி வைக்க போகிறேன். பின்ன நம்ம எப்போ வேணுமோ அப்போ தான் அதை ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். அப்போ அந்த சூடு அதில் இருக்கிற அந்த ஹீட்டு அதிலேயே ப்ரிசர்வ் ஆகும். ஓகேயா, சர்வைவ் ஆகிட்டுருக்கும். தென் இதில் வேறொரு விஷயம் சொல்லுது, கருவேப்பிலை போடணும், அதை போட்டுடுங்க. பார்த்தீங்களா நம்மளோட சக்கரை பொங்கலுக்கு தேவை அது அப்படியே அதில் கடந்து இல்லை கரெக்டாக வந்தாச்சா, திக்காக வந்தாச்சா இந்த கன்சிஸ்டன்சி. இந்த நேரத்தில் நம்ம இதில் பால் விட போகிறோம். ஆனால் இதில் நம்ம சாதாரண பாலை எல்லோரும் பொங்க வச்சு நம்ம விட்டுடுவோம். ஆனால் நாங்கள் இதில் பொங்கலை பால் விடும்போது அந்த பாலை வெளியில் விட அந்த ஒரு சிஸ்டம் இல்லை. அதனால் இதில் பால் விட்டு பண்ணுவோமே தவிர மற்றபடி அதை நம்ம பொங்க வச்சு செய்கிறதில்லை. பின்ன இன்றைக்கி பொங்கல் பானை வைக்கிறதுக்கு ஒரு உகந்த நேரம் சொல்லி இருக்கிறது காலையில் 6:45 7:15 வரை. ஸோ எல்லாராலையும் அது முடியுமா தெரியாது, நம்ம அதை அந்த நேரத்துக்குள்ளே பண்ணி வச்சாச்சு. சரியா, இப்போ இந்த பாலும் கூட இதில் சேர்ந்து வரட்டும். இதுதான் நம்ம பண்ணுற ஒரு ஸ்டைல். நம்ம பண்ணுற சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் பண்ணுற ஒரு ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வெண்பொங்கலும் பண்ணுவோம், சக்கரை பொங்கலும் பண்ணுவோம். வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் சேர்ந்தா போகிறதா நம்ம பொங்கல் இன்றைக்கி பண்ணுவோம். ஸோ இவ்வளோ சிம்பிளாக அது ரெண்டும் என்ன சொல்லுவா சேர்ந்துண்டு ஒரே அட் ஏ டைமில் நம்ம குக்கரை வச்சாச்சுன்னா நம்ம இதை பண்ணி முடிச்சிடலாம். இப்போ இதில் திரும்பி என்ன பண்ணுவோம், இது நல்லா கொதி வந்தாச்சுன்னா நம்ம இதில் என்ன வறுத்து வச்சுருக்கிற ஆல்ரெடி நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற கிஸ்மிஸும் கேஷ்யூ நட்டும் போட்டு ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு நம்ம இதை இறக்குவோம். சரிங்களா, அப்போ இப்போ குக்கரை நான் போட்டு மூடியிருக்கேன். எப்போ நெய்வேத்தியம் பண்ணுறோம் இன்றைக்கி இப்போ 7:09 ராகு காலம். ஸோ அதை முடித்து ஆஃப்டர் 9 o'clock மேலே தான் நான் நெய்வேத்தியம் பண்ண போகிறேன். மற்ற நெய்வேத்தியம் பண்ணி முடித்து வச்சுருக்கேன். அதை பண்ணுறது கடவுளுக்கு வைக்க போகிறது நான் ஆஃப்டர் 9 o'clock தான் பண்ண போகிறேன். கொஞ்சம் லிஷர்லி பண்ணலான்னு சொல்லி. சரிங்களா, இது நல்லா இதை வருங்க. இதில் ஏற்கனவே கொஞ்சம் நம்ம நெய் அந்த இதெல்லாம் கேஷ்யூ நட்டு கிஸ்மிஸ் எல்லாம் வறுத்து வச்சோட நெய் இருந்திருக்கு. ஒரு ஸ்பூன் நெய் விட்டாலும் போதும். ஒரு ஸ்பூன்னா நல்லா ஒரு ஸ்பூன் விட்டுடுங்க. நெய் விட்டாச்சு. உங்களுக்கு நெய் விட்டு இந்த கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னா இப்போ அப்படியே சுருண்டு வருது பாருங்க, பார்த்தா தெரியும் உங்களுக்கு சுருண்டு. அப்போ நம்ம வருஷத்தில் ஒரு நாள் இல்லையா, இயர்லி ஒன்ஸ் நம்ம பண்ணுறோம். அப்போது இந்த வருடத்தில் ஒரு நாள் பண்ணுற இந்த ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கொஞ்சம் கணக்கு பார்க்காத மீன்ஸ் கொஞ்சம் கடவுளுக்கு பண்ணுறோம், கொஞ்சம் நல்லாவே இருக்கணும், நமக்கு நல்லா அமைவாக இருக்கணுங்கிறதுக்காக நல்லாவே பண்ணலாம். இந்த எக்ஸ்ட்ரஸாக போடுற இந்த கேஷ்யூ நட் கிஸ்மிஸ் இல்லாட்டா நம்ம இந்த எடுக்கிற நெய் இதெல்லாமே அதுக்கு டேஸ்ட்டு அது தரும். ஸோ இந்த சிம்பிள் வேலை நமக்கு சக்கரை பொங்கல் வெண்பொங்கலும் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம என்னென்ன பண்ணுறோங்கிறத பார்ப்போம். வடைக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கோம். ஏற்கனவே பல வாட்டி நம்ம எப்படி நம்ம இதில் பண்ணலாம் அது பண்ணி காமிச்சிருக்கோம். பார்க்குறதுக்கு சும்மா மாவு மட்டும்தான் இருக்குது. நான் உள்ளேயே இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை குருமிளகு மிளகு எல்லாம் உப்பு எல்லாமே போட்டாச்சு. இது நான் நல்லா பீட் பண்ண போகிறேன். பீட் பண்ணி நான் வடை பண்ணி காமிச்சு தரேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வடை பண்ணி முடிச்சாச்சு. பண்ணணும் அதாவது மாவு பீட் பண்ணி நம்ம என்ன சொன்னீங்க இல்லையா, மாவு எப்பொழுதுமே ஒரு 5 minutes அரைச்சி பின்ன நம்ம கையால் பீட் பண்ணி அப்போ அதில் இருக்கிற அந்த ஏர் பபிள்ஸ் வெளியில் போனாலே வடை நல்ல பஃப்பாக பார்த்திங்கன்னா தெரியும், குண்டு குண்டாக இருக்கும், ஃப்ளஃபியாக இருக்கும். ஸோ அதனால நம்ம அதுக்கு வேண்டி தான் அதை அவசரம் சொன்னேன். இப்படி பண்ணி முடிச்சிடலாம். சரிங்களா, நம்ம ஃபைனல் ப்ராடக்ட் அதாவது சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் வடை. இப்போ எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். ஸோ நான் எப்போவும் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும் நல்லா இருக்கா இல்லையான்னு. ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ரமோட் பண்ணுங்கள். நல்லொரு இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். தித்திக்கிற நமக்கு என்னெல்லாம் தேவையோ போனது போட்டு இனி வரப்போகிறது நல்லதாக அமையட்டும். ஜெய் ஸ்ரீராம், சீதாராம் கிச்சன்.